அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, தமிழில் ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உன்னோடு பேச நான் விரும்புகின்றேன், என்னை சந்திப்பாயா இறைவா. In English, Tamil, there is a beautiful hymn, in Tamil hymn, which goes like this: I long to see you. I long to see you. I want to talk to you. Will you come and meet me, O God? அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் இன்று நற்செய்தியில் சந்திக்கின்றோம். We meet such a person in today's gospel by name Zacchaeus. Zacchaeus வந்து சின்ன மனுஷன். He was very small man in stage, very small. குள்ளன், தமிழ் குள்ளன் அப்படிவாங்க, very short man. However, அவன் குள்ளனா இருந்தா கூட அவனுடைய ஆசை ரொம்ப பெருசா இருந்துச்சு. என்ன ஆசை அவனுக்கு? அவங்ககிட்ட காசு பணம் அதெல்லாம் கம்மி கிடையாது, நிறையவே இருந்தது. டாக்ஸ் கலெக்டர் அவர், நிறைய காசு இருந்தது. பாருங்க, அவ்வளவு காசு அவ்வளவு பணம் எல்லாமே இருந்து கூட பாருங்க, அவருக்கு வந்து இயேசுவை பார்க்க வேண்டும். Zacchaeus was a very wealthy man, very short man, very wealthy man. Probably we conclude he was not happy with his wealth, maybe not happy with the luxury. In spite of money, luxury, lavish life, probably he was not happy. I say this because if he were to be happy, he wouldn't have gone to Jesus. இல்லைங்களா? காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்து கூட அவன் சந்தோஷமா இல்லை. எப்படி சொல்லலாம்? சந்தோஷமா இருந்திருந்தா அவன் சாமிக்கிட்டே போயிருக்க மாட்டானே, இல்லைங்களா? therefore அவன் என்ன பண்றான்? இயேசுவை நான் பார்க்க வேண்டும். I need to see Jesus. இல்லைங்களா? அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருது அவருக்கு. அந்த டிசைர் வந்த உடனே என்ன பண்றாரு? He gives wings to those desire. இயேசுவை நாம் பார்க்கணும். அவரால் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நிறைய கூட்டம் இருந்துச்சு. The crowd was very big and therefore he was very small person. He was not able to see. பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சரி, வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம், எல்லாம் காட்டி இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம், அதே ஜீசஸ் தானே அப்படின்னு சொல்லலாம் பண்ணியிருப்போம், வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், இல்லைங்களா? பாருங்க, ஜக்கேயு நமக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறார். என்னன்ட்டு, நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. It is not enough to desire that I want to see Jesus. We need to make an effort. நாம் வந்து முயற்சி எடுக்கணும். இயேசுவை பார்க்கறதுக்காக முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி எடுத்தா Zacchaeus? அவருக்கு எது தடையா இருந்தது? What was stopping Zacchaeus from seeing Jesus? Crowd, இல்லைங்களா? ஜனக்கூட்டம். So what did he do? He went away from the crowd. What was blocking him? Zacchaeus left that and went away from that obstacle ahead. And he made one more attempt. What attempt? He climbed a tree. பாத்தீங்களா? அவனுக்கு வந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் தடை இருந்தது. அந்த தடையை ஜக்கேயு உடைத்து, அந்த தடையை அவர் தாண்டி ஒரு படி எடுத்து முன்னே சென்று ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொள்ளுகின்றார். புரியுதுங்களா? So what is he teaching us? What is he teaching us? We need to make an effort. நாம் முயற்சி எடுக்க வேண்டும். சரி, இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். என்ன முயற்சி எடுக்கலாம்? நம்ம கோயிலில் மத்துக்குடா கோயிலில் முயற்சி எடுக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். What effort you can say, you can take? One effort we can make is, those of us who have time, okay, who have time, ஒரு 15 minutes you can come little early, go and sit before the blessed sacrament. சூப்பரா கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க. ஓகே, அவே கட் sit. You are making an effort. என்ன effort? What effort you are making? You are leaving your home early,
You are climbing the steps of the Blessed Sacrament Chapel and you are going and sitting there. முயற்சி எடுக்கணும். என்ன எடுக்கணும்? வீட்டுக்கு சீக்கிரமாக விட்டு வரணும். நம்ம கோயிலுக்கு அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி போயிட்டு ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். முயற்சி எடுக்கணும். தமிழ் சொல்லுவாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது those who try will never be defeated. பாருங்க, அந்த முயற்சி. இன்னொரு முயற்சி, ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட் யூ, Blessed Sacrament Chapel. இன்னும் முயற்சி எடுக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே as soon as you get up, what we do? First act, what we do? சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் அலாம் அடிக்குது, எந்திரிச்ச உடனே what we do first thing? வெரி குட் மார்னிங், நல்லா இருக்கணுமா? நீங்கள் பிதாசன் போடுவீங்களா? ரொம்ப நாள், தேங்க்யூ. அங்கே பிதாசன் போட வேற என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் பிதாசன் போட்ட பிறகு what we do? The first act of our day, what we do? How we begin the first act of our day? நம்ம ப்ரேயர் பண்ண. ரொம்ப நல்லதுங்கம்மா. அப்போ நான் தான் ரொம்ப கெட்டவங்க அப்போ, இல்லையா? ஓகே. சில பேர் என்ன பண்ணுறோம், எந்திரிச்ச உடனே அப்படியே கையை போட்டு மொபைல் எடுக்க வேண்டியதான், இல்லையா? நம்ம நம்முடைய நாளை பிதா சுதன் பரிசுத்த ஆவி போட்டு தொடங்கி ஒரு சின்ன ஜபத்தோடு தொடங்கினோம்னாக்கா நாம் இயேசுவை பார்ப்பதற்கு முயற்சி எடுக்கிற மக்கள். So if we begin a new day by the sign of the cross and a small prayer, that means we are making an effort. Okay? So இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க, காலை எந்திரிச்ச உடனே ஓகே, வாட் ஐ டூ? ஃபர்ஸ்ட் திங் எந்திரிச்ச உடனே என்ன பண்ண சொல்ல பார்க்கலாம். as soon as they get up என்ன பண்ண சொல்ல பார்க்கலாம். நான் போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு கொஞ்சம் தண்ணியை முகத்தை அடிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ஒரு துண்டெடுத்து தொடச்சிக்கிட்டு அண்ட் ஒரு காஸ்பல் ஏதாவது படிப்பேன். some 4 lines or 5 lines or 10 lines I read the Bible. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதல் the first act of our day should begin from the word of God. நாம் வாழ்க்கையில் நாளை தொடங்குறப்ப செய்கிற முதல் காரியம் ஆண்டவருடைய வார்த்தை. 2 லைன் படிங்க, 4 லைன் படிங்க, 5 லைன் படிங்க. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படித்து தொடங்குகிற பொழுது நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றோம். So we make an effort. பாருங்க, as soon as we make an effort, இயேசு என்ன பண்றார்? When we make an effort, what did Jesus do to Zacchaeus? Hi Zacchaeus. Zacchaeus தோஸ்தர் ஆண்டவரே, குட் மார்னிங் ஆண்டவரே சொன்னாரா? Did Zacchaeus wish Jesus good morning Jesus, good afternoon? Nothing. ஆனா பாருங்க, Zacchaeus நல்லா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து Zacchaeus எடுக்கிற அந்த முயற்சியை பார்க்கிறார். Jesus is looking at the effort that Zacchaeus made to see him. Therefore, Jesus initiated the conversation. It's not Zacchaeus. So Zacchaeus எடுத்த முயற்சி ஆண்டவர் பார்த்ததாரு. Zacchaeus, please come down. நீ வாப்பா, நீ நான் உங்க வீட்டில் தங்க வேண்டும். Please come down. I want to come and stay with you. அருமையானவர்களே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நான் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரொம்ப அழகா, when we take one step towards Jesus, Jesus takes 99 steps towards me. நான் ஆண்டவரை பார்ப்பதற்காக ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 99 அடி அடித்து வராரு. இன்னைக்கு காலையில் நேற்று எனக்கும் ஒரு ஸ்டாஃப்க்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. both of me and one more staff had little bit of heated discussion. So morning decide பண்ணிட்டேன், நான்ட்டு ஹம் கிசி சே கம் நஹி, ஓகே, ஐ வில் ஷோ மை பவர், நான் காட்டுறேன் யாருன்னு. சரி போனோமா? சரி, காலை எந்திரிச்சோம், பைபிள் படித்தோம், பூசை முடிஞ்சுது, நன்மை எடுத்துக்கணும், காலேஜுக்கு போனோம், ஃபுல் பிளானிங், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. அங்கே என் ஆஃபீஸில் போய் நான் ஃபஸ்ட்டு சைன் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட் சைன் போடுறேன், ஒரு தாட் வருது. ஓகே, புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், a soft word will calm down fight. அது எப்போ படிச்சது, 1847 படிச்சிருந்தது, புரியுதுங்களா? ஸோ அந்த வார்த்தை, தட் வேர்ட் இஸ் கம்மிங் டு மீ. சாந்தமான வார்த்தையை சண்டையை குறைக்கும். a soft word will calm the fight. அப்புறம் என்ன பண்ண, அடுத்து என்ன பண்ணோம், அது யார் கொடுத்தது? it is given by the
Spirit of God. அப்போ நான் சொல்லிட்டேன், அவர் குட் மார்னிங் பண்ணாரு, நான் குட் மார்னிங் தான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சண்டையே போடல. That is what Bible very beautifully says, my dear brothers and sisters. It is I, the Lord, who will teach you what is profitable for you. It is I who will lead you in the way you are supposed to go. உனக்கு பயன் உள்ளவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையில் உன்னை நடத்துகிற உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே. ஆண்டவர் ஏன் உள்ள வருவார். Zacchaeus, please come down. I want to stay in your house. அதாவது நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி, ஜோமால பண்ணுறது எடுக்கிற முயற்சி, நற்கருணை கோயிலுக்கு போகிற எடுக்கிற முயற்சி, ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் இல்லைங்களா. ஸோ எவ்ரி எஃபர்ட் we need to grow. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போ செவ்வாய்க்கிழமையாக வந்தோம், சரி பூசை பார்த்தோம், நன்மை வாங்கினோம், அப்புறம் 4 நாள் பண்ணிட்டோம், அத்தோட வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு ஒரு சின்ன டவுட் அடிக்கடி கேட்பேன், இந்த டவுட்டு. ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஆஃப்டர் மாதம் வீட்டுக்கு போகிறீங்க, வி கோ ஹோம் அண்டு உங்கள் சின்ன பேரன் பையன் பேத்தி கேட்குறாங்க, அம்மா பாட்டியம்மா என்ன எடுத்துன்னு வந்தீங்க கோயிலில், என்ன சொல்லுவீங்க நீங்கள்? If your after going home, after this holy mass, your grandchild is asking, Mama, what did you bring from the church? What you will say? Blessing சொல்லுவீங்களா? அந்த ரொட்டின்னு சொல்ல மாட்டிங்களா? அப்படி சொல்ல மாட்டிங்களா? ஓகே, யூர் ஆல் வெரி குட் கேத்லிக்ஸ் ஒன்லி. ஐ நீட் டு சேஞ்ச் இல்லையா? ஸோ இல்லைப்பா அப்படி சொன்னால், ஒரு வேளை இங்கே இருக்க எல்லாருமே பாட்டியம்மா எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன சொல்லுனீங்க? உனக்காக blessing கொண்டு வந்தேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, if you are able to say to your grandchild, what did you bring for me grandma, if you are able to say I have brought blessing for you, அப்படி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவை திருப்பலியிலே சந்திச்சிருக்கீங்க. சரிங்களா? If we can say that I have brought blessings for you, it is a clear indication that you have met the Lord Jesus in the word and in the Holy Eucharist. இல்லப்பா நான் உனக்கு ரொட்டி எடுத்து வந்துக்கிறேன், கருப்பு காப்பி எடுத்து வந்துக்கிறேன்னாக்கா, அப்போ அந்த பூசைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, எதுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? That is what. So ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் வருகிற பொழுது மாற்றங்கள் வேண்டும். Change has to take place. Change. பாருங்க, ஆண்டவர் இயேசு உள்ள வந்தோட ஜக்கேயு சொல்றான், ஆண்டவரே ஃபர்ஸ்ட் வேர்டு என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். That is the end result of meeting the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசுவை சந்திச்ச உடனே வாழ்க்கையில சேஞ்ச் வரணும். எந்த சேஞ்ச் வரணும்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். God will teach us. Lord, I will give half of my property to the poor. என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இயேசு ஆண்டவர் ஒன்றும் சொல்ல. ஓகே, சரியா அப்படியா? ஸோ அமைதியாக இருக்கிறார். எனக்கா இயேசு ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். ஜக்கேயு எவ்வளோ அநியாயம் பண்ணான், எவ்வளோ கொள்ளை அடித்தான், எத்தனை பேர் வாயில் மண்ணை போட்டான், அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஜீசஸ் வெரி சைலண்ட். ஓகே, இப்போ வந்து இஃப் ஐ வே டு பி இன் தட் பிளேஸ், அவங்க அப்படியா பாதியாக கொடுப்பான், அட்லீஸ்ட் ஒரு 50 பசங்களை படிக்கலாம் வாங்கி வந்துட்டு பேசாமல் நான். If you are giving half of your property, please give. We will educate at least 50 children for medicine or engineering. வாங்கிட்டு வந்திருப்பேன். But Jesus didn't do that. Then again, Zacchaeus யோசிக்கிறான், என்னப்பா, I have given half of my property to the poor. Still Jesus is not saying anything, thank you or very good. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவனுக்கு மனசு உறுத்தி இருக்கும். அப்புறம் அந்த 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 உறுத்தல்ல he goes one more step. See, beautifully he said, no, if பாருங்க, ஓகே, யாரையாவது, ஓகே, எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால், அங்கே ஒத்துக்க மாட்டான் பாருங்க. இஃப் ஐ ஹவ் சீட்டட் எனி ஒன், ஐ வில் கிவ் how many times? 4 times. அப்படின்னா என்ன? இயேசு ஆண்டவரே நீ மட்டும் எனக்கு போதும். அந்த ஒரு பாட்டு சூப்பராக பாடுறாங்க இல்லையா, நீயே நிரந்தரம். ஜக்கேயு புரிஞ்சிச்சு பாருங்க. ஒரு பக்கம் காசு, பணம், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், லேண்டு, எவ்ரிதிங் இருக்குது. ஒரு பக்கம் ஜீசஸ். பாரு, இத்தனை வருஷம் அவன் ஜாலியாக இருந்தான். பட் இயேசுவை சந்தித்த உடனே, as soon as he met the Lord Jesus Christ, every material wealth becomes zero for him. ஆண்டவர் இயேசுவை சந்தித்த உடனே அவன் எடுத்த செல்வம் எல்லாமே அவனுக்கு அதாவது யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. அதுதான் எண்டு ரிசல்ட். ஐ வில்
தென் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அந்தோனியார் அன்பு பக்தர்களே, நீ பாருங்க, நம்முடைய அந்தோனியார் இன்னைக்கு எடுத்துங்க, எவ்வளவு பேர் அவங்க வராங்க இல்லைங்களா, கோடிக்கணக்கான மக்கள் வராங்க. ஏன்? ஏன்னாக்கா அவரும் ஜக்கேயுவை போல ஆண்டவரை சந்தித்தார். Saint Anthony is famous today because he met the Lord Jesus Christ. அதனால தான் அவ்வளவு பெரிய புதுமைகளை செய்கிற வல்லமை பெறுகிறார். He has the power of what you call miracles because he met Jesus. What did Jesus say in the Gospel of St. John chapter 14? The one who believes in me will do the same thing I did. He will do even greater things than what I did. என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் நான் செய்த காரியத்தை செய்வார்கள், பெரிய பெரிய காரியத்தை கூட செய்வார்கள். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து டெய்லி ஆண்டவர் இயேசுவை சந்திக்க முயற்சி பண்ணுங்க. யார் யாரால கோயிலுக்கு போக முடியுமோ போங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு வந்து கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் அப்படின்னு தயவுசெய்து போங்க. ஃபாதர் குளிர்து, ஃபாதர் குளிர் காலம் தொடங்கிச்சு ஃபாதர், முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நற்கருணை ஆண்டவர்கிட்ட வாங்க, பைபிளை படிங்க. ஓகே, 1 hour இன்ஸ்டாகிராமில் செலவு பண்ணால் அட்லீஸ்ட் 15 minutes பைபிளில் செலவு பண்ணுங்க. அப்போது கண்டிப்பாக நம்முடைய முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மகிட்ட இறங்கி வருவார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். Revelation chapter 3 verse 20. Behold, I stand at the door and knock. If anyone listens to my knock and opens the door, I will come in and start living with him. இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகின்றேன். யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு வாழ்வேன். Every desire to read the Bible, every desire to pray the Holy Rosary, every desire to participate in the Mass, every desire to go for confession, every desire to do something great for God, Jesus is knocking. இல்லைங்களா? ஒவ்வொருமே கடவுள் தட்டுறாரு. பைபிளை படி, ஓகே, ஜெபமாலை செய், திருப்பலி பூசையில் பங்கெடு, பாவ சங்கீர்த்தனை செய், ஓகே, அவங்க வீட்டில் பக்கத்துக்காக சிக்கா இருக்காங்க போய் பார்த்துட்டு வா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து இயேசு கதவை தட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்ம திறந்தோம்னாக்கா ஜக்கேயு மாதிரி ஆண்டவர் உள்ளே வருவார், நம் வாழ்க்கை மாறப்படும். அப்போது நமக்கும் கூட மீட்பு கண்டிப்பாக கிடைக்கும். Therefore, let us pray in this holy mass, my dear brothers and sisters, that Jesus is looking up to each one of us. Jesus looked up and saw Zacchaeus. Please do believe when I raise up the body of Jesus during consecration from the altar, Jesus is looking at all of us. Okay, Jesus is looking all of us, and Jesus knows what effort we have made to come for this holy mass. We others may not know. ஸோ நற்கருணை அப்படி தூக்கி காட்டுற இல்லைங்களா, அப்போ இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். இந்த கோவிலுக்கு வருவதற்கு நாம் எடுத்த முயற்சிகளை பார்க்கின்றார். ரெண்டாவதாக, நேற்று காஸ்பல் ரொம்ப அருமையான ஒரு காஸ்பல். இயேசு சொல்றாரு அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். Yesterday's gospel, the blind man, Jesus looks at the blind man and says, what do you want me to do for you? அதே போல நம்ம நன்மை வாங்குறோம் இல்லைங்களா, நன்மை வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு போறோம் இல்லைங்களா, அப்போ இயேசு கேட்பார், சகாயராஜ், what do you want me to do for you? இங்க ஒவ்வொருவரையும் கேட்பார். அந்த குருடன் ஒரே பதில் சொல்ல, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்கணும்ப்பா, முடிஞ்சிடுச்சு, ஓகே, பார்வை கிடையாது. நமக்கு வேணும், ஆண்டவரே நான் பைபிளை படிக்கணும், ஆண்டவரே நான் தவறாமல் ஜெபமாலை பண்ணணும், ஆண்டவரே மாதத்துக்கு ஒரு முறை கன்ஃபெஷனுக்கு போனோம், ஆண்டவரே இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணோம். எனக்கு ரொட்டியை கொடு, காஃபியை கொடு, பொண்டாட்டியை கொடு, நல்ல வேலையை கொடு, அதை ஆண்டை பார்த்துப்பார், ஆண்டதான் பார்த்துக்குவார். ஸோ காட் நோஸ். ஐ ஆல்வேஸ் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் Matthew 6:8. யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் வாட் யூ நீட் ஈவன் பிஃபோர் யூ ஆஸ்க் ஹிம். ஆகவே இந்த மாதிரி கேட்போம், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஐ நீட் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி.
ஆண்டவரே நான் ஆன்மீகத்தில் வளரணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஐ நீட் டு ரீட் த பைபிள் டெய்லி. பைபிள் படிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தில் வந்து ஜெபமாலை செய்யணும் ஆண்டவரே. பாருங்க, ப்ளீஸ் ரிமெம்பர், எவ்ரி குட் இன்டென்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த யூக்கரிஸ்ட். எவ்ரி குட் இன்டென்ஷன் and every negative intentions comes from the evil one. பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பார்த்தியா காலையில் மார்னிங்கு. சரி, ஐ வில் கோ அண்ட் ஷோ who I am. அது எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து வந்துச்சு. ஓகே, நான் போயிட்டு காட்டுறேன், என்னுடைய பவர் நான் காட்டுறேன், பார்க்குறேன் அது. ஆனால் அந்த ரெஜிஸ்டர் சைன் போடுறப்ப பரிசுத்தாவி சொல்கிறார், நோ, as a priest you are not supposed to do that. Okay, a soft answer will come down. This comes from the inspiration of the Holy Spirit. Okay, let us listen and Lord give me the grace to listen to you. பாருங்க, கடவுள் வார்த்தைகள் அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். டிட் ஃபார் டேட். நம்ம டிவி சீரியல் மூவி இன்ஸ்டாகிராம் எல்லாம்னா டிட் ஃபார் டேட். இஃப் யூ ஸ்கோல்டட் யூ, யூ ஆல்சோ ஸ்கோல்ட் பேக். இஃப் யூ டோல்ட் ஒன் பேட் வேர்ட், கிவ் 3. हम किसी से कम नहीं. But the word of God will say, do not resist the evil one. The word of God will say, vengeance is mine. The word of God will say, judge not and you will not be judged. The word of God will say, forgive, forget. The word of God will say, give and take. Nobody is a saint here. Nobody is a saint here. So this mean to Lord, give me, if you are asking me, what do you want me to do for you? Please help me to do all these things. அப்போ என்ன ஆகும் தெரியுமா அருமையானவர்களே? நாம் கூட ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்வோம். God told Abraham, because of you the entire nation will be blessed. உன்னால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். In the same way, all of us who are participating in the Holy Mass, listening to God's word and who are going to say Holy Communion, Jesus says, because of you your family will be blessed. உன்னால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே நறுமையான திருப்பலியில் ஜக்கேயுவை போல ஆண்டவரை பார்ப்பதற்கு முயற்சிகள் எடுத்து, ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவர் வாழ்க்கையில் பிரவேசித்து மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த மாற்றத்தோடு ஒத்துழைக்க தேவையான வரங்களுக்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.